Hello viewers, welcome to Dips Mathematics. So இந்த வீடியோல 2020 வரைக்கும் TNPSCல கேட்கப்பட்ட previous questionல LCM and HCF தான் நம்ம வரிசையா பார்த்துட்டு இருக்கோம் இந்த கிளாसेसல. So இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. அதாவது நீங்க 2011ல இருந்து 2020 வரைக்கும் எதுக்கு நீங்க போடுறீங்க அப்படினு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க இல்லையா? So நம்ம சேனல்லே 2022ல கேட்கப்பட்ட கேள்விகள்னு சொல்லிட்டு question paper வைஸா நம்ம வரிசையா பார்த்துட்டு தான் இருக்கோம். So LCM and HCFங்கற ஒரு டாபிக் தான் நம்ம இதுல சிம்பிளிஃபிகேஷனும் LCM and HCFம் தான் நம்ம இதுவரைக்கும் இந்த இதுல வந்து பார்த்துட்டு இருக்கோம். சிம்பிளிஃபிகேஷன் ஆல்ரெடி முடிச்சாச்சு, LCM and HCF வந்து முடிய போகுது. ஓகேங்களா? ஸோ அந்த LCM and HCFல மட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம என்னென்ன சம்ஸ் பார்த்தோமோ அது மட்டும்தான் 2022ல் அப்படியே நமக்கு திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த ரெண்டு கிளாஸையுமே ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ மறுபடியும் நான் சொல்கிறேன், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ங்கிறது ரொம்ப முக்கியங்க. அதோட தாக்கம் வந்து ரெண்டு கிளாஸையும் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தான் நல்லா புரிஞ்சிருக்கும். இங்கே என்ன நம்ம பார்த்தோமோ அதே சம்ஸ் மட்டும்தான் 2022ல் நம்பர் கூட மாற்றாமல் எக்ஸாக்டாக அப்படியே கேட்டிருந்துருக்காங்க. ஸோ இதுக்கு மேலேயும் இதெல்லாம் நம்ம ஏன் பார்க்கணும் அப்படிங்கிற கருத்து வச்சுக்காமல் அதை மாற்றிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை பார்க்க ஆரம்பிங்க. குரூப் 4னா குரூப் 4 மட்டும்தான் பார்ப்பேன் அப்படிலாம் பண்ணவே பண்ணாதீங்க. அதுவும் மேக்ஸ் பொறுத்தளவில் ரொம்ப தப்பு. ஸோ நம்பிக்கை இல்லை அப்படின்னா நம்மளோட சேனலே 2022 கேட்கப்பட்ட மேக்ஸ் வினாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிளேலிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே ஒரு சம்ஸும் பார்க்கும்போது இது நம்ம அந்த பேப்பரில் நம்ம பார்த்தோம் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் அந்த இடத்துல நான் சொல்லி தந்திருப்பேன். ஸோ பார்க்காதவங்க இனிமேல் வந்து பார்க்க ஆரம்பிச்சிடுங்க. ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்துருங்க. தி LCM of two numbers is 20 times of their HCF and sum of LCM and HCF is 2520. If one of the number is 480, what will be the half of the another number? ஸோ என்னங்க கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு வந்து LCMோட வேல்யூவை எப்படி எடுத்துக்க சொல்லியிருக்காங்கன்னா LCM ஈக்குவல் டு 20 times of HCF. அப்போ என்ன அர்த்தம்? 20 times of HCFனா 20 மடங்கு HCF போல் அப்படிங்கிறதான் அர்த்தம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, சம் ஆஃப் LCM அண்ட் HCF. அப்போ LCMையும் HCFையும் ஆட் பண்ணால் 2520 கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்தது ஒரு நம்பரோட வேல்யூ 418 சொல்லிட்டாங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 480. அனதர் நம்பர் கேட்டிருக்காங்க. அதுவும் எப்படி, அந்த அனதர் நம்பரோட பாதி நம்பரை மட்டும் சொல்லுங்கள். அதாவது இப்போ ஒய்க்கு வந்து 200 கிடைக்குதுன்னா இதை பாதியாக குறைச்சி 100 அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஓகேங்களா? அப்போ நம்மள்கிட்ட கேட்டிருக்கிறது ஒய்யோட பாதி வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. மிச்சம் மூணுமே கிவன். ஓகேவா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த LCM வந்து 20 டைம்ஸ் ஆஃப் HCFன்னு இருக்கா, இதை கொண்டு வந்து இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 20 HCF ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது, 1 HCF இருக்கா, ஈக்குவல் டு என்ன வரும், 2520. அப்போ இந்த 20 + 1 சேர்த்தா எவ்வளோங்க வரும், 21 HCFன்னு கிடைக்குமா? ஸோ 21 HCF ஈக்குவல் டு 2520. இப்போது இந்த 21 ஆப்போசிட் சைடு கொண்டு வந்தால் டிவிஷனுக்கு வந்துருமா நமக்கு? ஸோ 2520 டிவைடட் பை 21ன்னு வரும். ஸோ இதை 21 டேபிளால் கேன்சல் பண்ணுவோம். 121 is 21னா இங்கேயும் 121 is 21, மிச்சம் 4 கிடைக்கும். 221s are 42, பின்னாடி இருக்க 0. அப்போ HCFோட வேல்யூ என்ன கிடைக்கிது, 120 அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருச்சு. 120. இப்போது HCF கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ நம்ம இதை என்ன பண்ணிடலாம், அழிச்சிடலாம். இதுக்கு மேலே இந்த இக்குவேஷனோட யூஸ் வந்து நமக்கு தேவையில்லை. இப்போ என்ன பண்ணணும், HCF கண்டுபிடிச்சாச்சு, LCM கண்டுபிடிக்கணும் தானே. அப்போ LCM கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த இடத்துல HCFக்கு பதிலாக இந்த வேல்யூ 120ங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும், 2 × 12ங்கிறது 24, பின்னாடி இருக்க 2 ஜீரோஸை அப்படியே சேர்த்துட்டா 2400ங்கிறது LCMோட வேல்யூ. LCMோட வேல்யூ 2400, HCFோட வேல்யூ 20. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், ஒரு நம்பர் கண்டுபிடிக்கணும்னா y ஈக்குவல் டு LCM இன்ட்டு HCF டிவைடட் பை எக்ஸ், இந்த ஃபார்முலா தானே. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். LCMோட வேல்யூ 2400, HCFோட வேல்யூ 120, எக்ஸோட வேல்யூ 480. ஒரு ஜீரோ அடிச்சிடுங்க. 112 is 12, 4 12s are 48, 14 is 4, 6 4s are 24, 00. அப்போ என்னங்க கிடைக்குது, அந்த அனதர் நம்பர் 600ன்னு நமக்கு கிடைக்குது. நம்ம மட்டும் என்ன கேட்டாங்க, அனதர் நம்பரோட பாதி வேல்யூ தான் கேட்டாங்க இல்லையா. அப்போ y ஈக்குவல் டு 600 டிவைடட் பை 2ன்னு போட்டிங்கன்னா என்ன வந்துடும், 300. ஸோ அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள். கொஷின் பார்க்க தான் ஏதோ ட்விஸ்டடாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். பட் LCM HCF பொறுத்தளவில் ரொம்பவே ஜாலியாக தான் இருக்கும் கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா. அப்போ ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய 300 தான் இதுக்கான சரியான ஆன்சர். ஸோ அடுத்து இன்றைக்கான செகண்ட் கொஷின். The LCM of two number is 20 times their HCF. அதே கொஷின் தான் போலங்க. அடுத்தது the sum of HCF and LCM is 2520. கன்ஃபார்ம். If one of the number is 480, then the other number is. ஸோ இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் தான் வந்து மாறி இருக்கு. அங்கே வந்து நம்மள்ட்ட என்ன கேட்டாங்க, half of the other number அப்படிங்கிறத நம்மள்ட்ட கேட்டாங்க.
இங்கே ஹாஃப்லாம் கேட்கல, ஸ்ட்ரைட்டாக அந்த நம்பர் என்ன கிடைக்குதோ அதை மட்டும் சொல்லுங்கள் நாங்கள். அப்போ ஸ்ட்ரைட்டாக ஒய் என்ன கிடச்சிச்சு, நமக்கு 600 கிடச்சிச்சு. ஸோ அந்த 600 தான் இந்த சம்முக்கான ஃபைனல் ஆன்சர். ஸோ அடுத்து இன்றைக்கான தேர்ட் சம் வந்து நம்ம போயிடலாம். The LCM of two numbers is 12 times their HCF. ஸோ அதே போல் ஸ்டார்ட் ஆகுது. Sum of HCF and LCM is 403. One number is 93. Find the other. சேம் மாடல், நம்பர் மட்டும் மாற்றிருக்காங்க. ஓகேவா? சரி, LCM வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 12 times of HCF அப்படின்னு வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. LCMையும் HCFையும் ஆட் பண்ணால் 403ன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு நம்பர் வந்து 93ன்னு கொடுத்துருக்காங்க. அனதர் நம்பர் என்னங்கிறத நம்மள்ட்ட கேட்டிருக்காங்க. ஸோ இந்த எல்சிஎம்க்கு பதிலாக 12 HCFன்னு நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? சரி, அப்போ இங்கே 12 HCF வந்துச்சுன்னா இங்கே ஒரு HCF சேர்த்து மொத்தமாக எத்தனை HCF இருக்கும்? 13 HCF கிடைக்கும், ஈக்குவல் டு 403. அப்போ இந்த 13 எடுத்து என்ன பண்ணுவோம், இந்த பக்கம் கீழே டிவிஷனுக்கு வந்து அனுப்பிச்சி விட்டுருவோமா? சரி, இப்போ என்ன பண்ணலாம், 113 is 13, 3 13s are 39, மிச்சம் 1. அப்போ இங்கே 113 is 13. அப்போ HCF எவ்வளோங்க கிடைக்குது, 31. அப்போ என்ன பண்ணுவோம், இதுக்கு மேலே இந்த ஈக்குவேஷனோட வேல்யூ நமக்கு வேலை வந்து நமக்கு தேவையில்லை. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், HCF தூக்கிட்டு 31ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 12 into 31 ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், 372 அப்படிங்கிறது கிடைக்கும். எல்சிஎம்மோட வேல்யூ 372, ஹெச்சிஎஃபோட வேல்யூ 31ன்னு தெரிஞ்சிருச்சு. ஒரு நம்பரோட வேல்யூ 93ங்கிறது கொடுத்துட்டாங்க. அப்போ இன்னொரு நம்பர் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். ஃபார்முலா என்ன, y ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் டிவைடட் பை எக்ஸ். அப்போ எல்சிஎம் வந்து என்னங்க கிடச்சிச்சு, 372, ஹெச்சிஎஃப் 31, ஒரு நம்பர் 93 அப்படி நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இது 131 is 31, 331s are 93. இது 13 is 3, 13 is 3, 2 3s are 6, மிச்சம் 1, 4 3s are 12. அப்போ y எவ்வளோ கிடைக்குது, 124. அவ்வளோதான், இந்த சம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து இன்றைக்கான 4th சம் என்னன்றதை பார்த்தலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, the HCF and LCM of two numbers are 50 and 250 respectively. If the first number is divided by 2, the quotient is 50. Find the second number. ஸோ HCF வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 50 கொடுத்துட்டாங்க. LCM 250 கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு நம்பருக்கு, அதாவது எக்ஸுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நம்பர் என்னங்கிறத கொடுக்கல, ஆனால் அதை 2ஆல் டிவைட் பண்ணால் 50 கிடைக்கும் அப்படிங்கிறத மட்டும் கொடுத்துருக்காங்க. அதாவது அதோட கோஷன்ட் வந்து 50 கிடைக்கும் அப்படின்னு வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன், போட்டே காமிச்சிட்றேன். இப்போ வந்து டிவைட் பண்ணுறோம், உள்ளுக்குள்ளே என்ன நம்பர்னு தெரில, அதை 2ஆல் டிவைட் பண்ணுறோங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல என்னங்க கிடைக்கிது, அந்த சம்மை சால்வ் பண்ணுறப்ப இந்த கோஷன்ட் வந்து 50 கிடைக்கிது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ ரிமைண்டர் வந்து என்னவா, 0 அப்படிங்கிறத மீன் பண்ணிட்டாங்க. அப்போ இதோட ஆக்சுவல் நம்பர் தெரியணும்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த டிவைடட், அதாவது இந்த டிவைட் பண்ணக்கூடிய நம்பரையும் இந்த கோஷன்ட்டையும் மல்டிபிள் பண்ணோன்னா உள்ளே இருக்கக்கூடிய ஆக்சுவல் நம்பர் வந்து நமக்கு கிடச்சிடும். 2 into 50ங்கிறது என்னது, 100. அப்போ நீங்கள் உள்ள 100 இருந்துச்சுன்னா 250 சார் 100. அப்போ என்ன இருக்கும், ரிமைண்டர் 0 ஆகிட்டு இதுதான் கோஷன்ட்டுங்கிறத நமக்கு ஃபைனலாக கிடச்சிருக்கும் இல்லையா. அப்போ இதோட ஆக்சுவல் நம்பர் என்ன நமக்கு தெரிஞ்சிருச்சு, 100ன்னு தெரிஞ்சிருச்சு. HCF வந்து 15 தெரிஞ்சிருச்சு, LCM 215 தெரிஞ்சிருச்சு, ஒரு நம்பர் வந்து 100ன்னு தெரிஞ்சிருச்சு, இன்னொரு நம்பர் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள் தான். ஃபார்முலா என்ன, y ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் டிவைடட் பை எக்ஸ். அப்போ எல்சிஎம் வந்து என்னது, 50 into 250 டிவைடட் பை ஒரு நம்பர் வந்து 100, 10101010. அப்போ 5 into 25 என்னங்க கிடைக்குது, 125. அப்போது அனதர் நம்பரோட வேல்யூ என்னது, 125. சரி, அடுத்து வந்து 5th சம். The HCF and LCM of two numbers m and n are 6 and 210 respectively. If m plus n equal to 72, then 1 by m plus 1 by n is equal to என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெச்சிஎஃபோட வேல்யூ 6 தெரியும், எல்சிஎம்மோட வேல்யூ 210ன்னு தெரியும். m plus n இது ரெண்டையும் சம் பண்ணால் 72, அதாவது எக்ஸ் ஒய்ன்னு எடுப்போம் இல்லைங்களா, இங்கே வந்து m என்னன்னு கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. அது ரெண்டையும் ஆட் பண்ணால் 72வா. அப்போ 1 by m plus 1 by என்னோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. பெரிய விஷயமே இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். நம்ம என்ன பண்ணலாம், எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஒய்ன்னு எடுப்போமா, இந்த தடவை நம்ம m இன்ட்டு என்னன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா. இப்போ எல்சிஎம்மோட வேல்யூ 6, ஹெச்சிஎஃப்
மாற்றி எழுதிட்டேன். ஹெச்சிஎஃப் வந்து 6, எல்சிஎம் வந்து 210. எம் இன்ட்டு என்ன அப்படியே டேரெக்டாக எம்என்னு எழுதிக்கலாம். அப்போ இந்த எம்என்னோட வேல்யூ 6 × 210ங்கிறது நமக்கு எவ்வளோங்க கிடைக்குது? எம்என் = 1260 அப்படின்னு கிடைக்கும். சரி, ஓகே, இது வந்து இருக்கட்டும். நமக்கு இப்போ என்ன தெரியும்? எம் இன்ட்டு என் வந்து 1216 தெரியும். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 72 கிடைக்குங்கிறது இவங்களே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்மக்கிட்ட 2 டேட்டா இருக்குது. ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். நம்மக்கிட்ட கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? 1/m + 1/n கொடுத்துருக்காங்களா? இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுத்தால் கீழே என்ன வரும்? எம் இன்ட்டு என்னங்கிறது தான் வரும். மேலே என்ன வரும்? இந்த இடத்துல n இல்லை, அதனால என்னால் மல்டிபிள் பண்ணியிருப்போம். இங்கே m இல்லை, அதனால் எம்மால் மல்டிபிள் பண்ணியிருப்போம். இந்த n + mங்கிறத நம்ம m + n நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம் தானே, / m × n. சரி, ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த m + nக்கு நமக்கு என்ன தெரியும்? வேல்யூ தெரியும். கொஷினில் அவங்களே கொடுத்துருந்தாங்க. 72 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். m × nங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிச்சிருந்தோம். 1260 அப்படின்னு சொல்லி நம்மளே கண்டுபிடிச்சிருந்தோம். சரி, இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதை அடிச்சு கொடுக்கலாம். 4 டேபிளால் போயிடலாம். 3 4s are 12, 1 4 is 4, மிச்சம் 2னா 5 4s are 20, 1 4 is 4, 3 இருக்கும், 8 4s are 32. சரி, இப்போது 105 × 3ங்கிறது 315 கிடைக்கும். இது 6 3s are 18. ஸோ ஒன்ஸ் அகைன் 3 டேபிளில் போனோன்னா 3 3s are 9, மிச்சம் 1 5. ஸோ இது வந்து என்னது? 2 3s are 6. ஸோ ஃபைனலாக என்ன கிடைக்கிது? 2/35. இதுக்கு மேலே நம்மளால் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஆன்சரில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் சம் வந்து நம்ம போயிடலாம். கொஷின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 3 numbers are in the ratio 3:4:5 and their LCM is 2400. Find their HCF. ஸோ 3 நம்பர் கொடுத்துருக்காங்க 3:4:5ன்னு சொல்லிட்டு. அதோட HCF வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. எல்சிஎம்க்கு வந்து வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ இந்த ரேஷியோலேருந்து நம்ம வெளியே எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3x, 4x, 5x இப்படி தான் எடுக்க முடியும். கூட ஒரு வேரியபிள் சேர்த்துக்கிட்டா தான் நம்ம அந்த ரேஷியோலேருந்து வெளியே எடுத்து ஃபர்தராக மூவ் பண்ண முடியும். ஓகேவா? சரி, இப்போ இந்த 3 நம்பருக்கான எல்சிஎம் தான் நமக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்க? 2400 அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துருக்காங்களா? சரி, அப்போ அந்த ஒரு நம்பர் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சா ஈஸியாக ஹெச்சிஎஃப் வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதாவது 3x, 4x, 5xங்கிறதுல எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சோன்னா நம்மளால் அதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 3x × 4x × 5xன்னு வருதா? இந்த எக்ஸை நான் வந்து காமனாக வெளியே எடுக்கிறேன். ஓகேவா? x³ வைக்காமல் அப்படியே காமனாக நான் வெளியே எடுக்க போகிறேன். அப்போ 3 4s are 12, 12 × 5ங்கிறது என்ன கிடைக்கும்? 60. அப்போ 60 × xங்கிறது 60xன்னு கிடைக்கும். which is equal to 2400. இந்த 60 என்ன பண்ணலாம்? ஆப்போசிட் சைடு இங்கே கீழே கொண்டு வரலாமா? 10க்கு 10 கேன்சல் ஆகிடுது. 16 is 6, 4 6 are 24, 0. அப்போ எக்ஸ் வந்து என்ன கிடைக்குது? 40. நீங்கள் க்யூப் எடுத்து நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறதுக்கு இது டக்குன்னு வந்து நமக்கு முடிஞ்சு போயிடும். ஓகேங்களா? அப்போது எக்ஸுங்கிறது 40 கிடச்சிது. 3xனா 3 × 40 என்ன கிடைக்கும்? 120. அதே போல் 4x 4 × 40ங்கிறது 116 கிடைக்கும். 5x = 200 கிடைக்கும். இந்த நம்பர்ஸ்க்கு நீங்கள் எல்சிஎம் எடுத்திருந்தா அப்படின்னா 2400. பட் நம்மக்கிட்ட ஹெச்சிஎஃப் தானே கேட்டிருக்காங்க, நான் மாற்றி கொண்டு வந்துட்டேங்க. ஸோ எக்ஸோட வேல்யூ 40 கண்டுபிடிச்சதோடு இருக்கட்டும். நம்ம என்ன பண்ணியிருப்போம்? 3 × 40, 4 × 40, 5 × 14 தான் நம்ம போட்டிருப்போம். அப்போ எல்லா இடத்துல நமக்கு என்ன கிடைக்கிது? 40ங்கிறது கிடைக்கிது. அப்போ இதோட ஹெச்சிஎஃப் என்னன்னா பார்த்தீங்கன்னா 40 தான். ஓகேவா? நான் இதுக்கு பதிலாக நான் மல்டிபிள் பண்ண சொல்லிட்டேன். அந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ ஒன்ஸ் அகைன் சொல்லிடுறேன். என்ன பண்ணோம்? 3 × 4 × 5 வெளியே வந்து எக்ஸ் இருந்துச்சு = 2400. இதை சால்வ் பண்ணப்போ எக்ஸ் = 40 கிடச்சிச்சா? இந்த எக்ஸுங்கிறது தான் நமக்கான காமன் டேர்ம். அப்போ அதுதான் நம்மளோட ஹெச்சிஎஃபாக இருக்க முடியும். ஸோ அதோட வேல்யூ தான் 40. ஸோ ஃபைனல் ஆன்சர் 40. அவ்வளோதான். ஸோ அடுத்து இன்றைக்கான 7th சம். 3 numbers are in the ratio 1:2:3 and the HCF is 12. Find the numbers. ஸோ அதே மாடல் தான் இங்கே என்ன கேட்டிருக்காங்க? HCF கொடுத்துட்டு அதுக்கான ஆக்சுவல் நம்பர்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்மள்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ நான் முன்னாடி ஒரு தப்பாக மெத்தட் சொன்னேன் இல்லையா, அது இங்கே தான் வந்து பொருந்தும். ஸோ இதை எப்படி எடுப்போம்? 1x, 2x, 3xன்னு தான் நம்ம எடுப்போம். ஓகேங்களா? அதோட HCF வந்து 12ன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு தெரியும் நமக்கு? 12ங்கிறது தெரியுமா? பிகாஸ் இந்த எக்ஸுங்கிறதான எல்லா இடத்துலையும் காமன் டேர்ம். அப்போ அந்த காமன் தான் ஹெச்சிஎஃப்ங்கிறது போன சம்லேயே சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ 1 × 12ங்கிறது என்ன கிடைக்கும்? 12. 2xனா 2 × 12ங்கிறது 24. 3 × 12னா 36. அவ்வளோதாங்க, தப்புன்னு முடிஞ்சிருச்சு பாருங்கள். அப்போ 12 × 24 × 36ங்கிறதா ஆப்ஷன் டி தான் அதுக்கு சரியான ஆன்சர். அடுத்த கொஷின் பார்த்திங்கன்னா அதே சமயம் எக்ஸாக்டாக நமக்கு ரிப்பீட் ஆகிருக்கு.
அதுக்கு அடுத்தும் பாருங்கள் 3 numbers are in the ratio 1:2:3 the highest common factor HCFங்கிறதுக்கு பதிலாக விரிச்சு கொடுத்துருக்காங்க highest common factor is 12 find the numbers. ஸோ பாருங்கள் ஒரே சம்மம் 3 தடவை நமக்கு வந்திருக்கு. சரி, அப்போ இப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறதுல இன்றைக்கான 8th sum. தி LCM of 2 numbers is 48. தி numbers are in the ratio of 2:3. find the sum of the numbers. ஸோ 2 நம்பருக்கான LCM 48ன்னு கொடுத்துட்டாங்க. அந்த நம்பர்ஸ் வந்து ரேஷியோவில் 2:3 இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதோட அந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இந்த 2:3 நம்ம எப்படி எடுப்போம்? 2x into 3xன்னு எடுப்போமா? ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்னங்க கிடைக்கும்? 6xன்னு கிடைக்கும். இது வந்து எதுக்கு ஈக்குவல்? இந்த 6xக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தால் தான் நமக்கு 48. ஓகேவா? அப்போ 6x ஈக்குவல் டு 48. அப்போ எக்ஸ் என்ன கிடைக்கும்? 16 இங்கே என்ன வரும்? 8 6 are 48. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கிது? 8 கிடைக்கிது. அப்போது அதுக்கான HCF வந்து நமக்கு 18 கிடச்சிருச்சு. அப்போது 2x, 3xங்கிறத 2 into 8 16, 3 into 8 24. இது ரெண்டையும் சம் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்களா? இதுதான் நம்மளோட ஆக்சுவல் நம்பருங்க. இந்த 2xக்கான ஆக்சுவல் நம்பர் 16, 3xக்கான ஆக்சுவல் நம்பர் 24. இந்த ஆக்சுவல் நம்பரை தான் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? சம் பண்ண சொல்லி ஆன்சர் கேட்டிருக்காங்க. அப்போது இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு 40 அப்படிங்கிறது கிடைக்கும். அவ்வளோதான், இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஸோ அடுத்த சம்மும் அதே தான். LCM of the 2 number is 48. the numbers are in the ratio of 2:3. the sum of the numbers is என்னது? 40. அவ்வளோதான். பாருங்கள் ஒரு சம் எத்தனை தடவை நமக்கு ஒவ்வொரு தடவையும் வந்துட்டுருக்குன்னு. ஸோ அதே மாடலில் அடுத்த ஒரு சம்மு. the ratio of 2 numbers is 3:4. LCM is 120. sum of the number. ஸோ அதே மெத்தட் தான். 3:4ங்கிறத 3x into 4x LCM கூட ஈக்குவேட் பண்ணுவோமா? அப்போ 3 4s are 12, 12x. இந்த எக்ஸை வந்து காமனாக வச்சுக்கோங்க. எப்போவுமே எக்ஸ் ஸ்கொயர்னு சொல்லிட்டு கொண்டு போய் காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. வெளியே காமனாக எடுத்த மாதிரி வச்சுக்கோங்க. 3x into 4xங்கிறது 12 into x. போன சமயம் அதை நான் சொல்ல மறந்துட்டேன். 2x into 3x டேரெக்டாக 6xன்னு எழுதிட்டேன். எக்ஸை வந்து காமனாக எடுத்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 120. அப்போ இது 112 is 12, 10 12s are 120. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வந்துடுது? 10 அப்படின்னு கிடைக்குதா? அப்போ 3xனா 13 கிடைக்கும், 4xனா 40. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 70. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த LCM and HCF பொறுத்தளவில் இந்த விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸுங்கிற ஒரு டேர்மை வந்து நம்ம காமனாக எடுத்து தான் நம்ம சால்வ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ப்ரீவியஸாக அந்த 2 into 3 வந்துச்சு இல்லைங்களா? இதுக்கும் 2x into 3xங்கிறத நம்ம எக்ஸை வெளியே காமனாக எடுத்துகிட்டு உள்ளே 2 into 3ன்னு வச்சுக்கிறோம். அப்போ அது 6xன்னு கிடைக்கும். இந்த இடத்துல அதை நான் சொல்லாமல் விட்டுட்டேன். ஓகேவா? சரி, இந்த சம் முடிச்சிட்டோம். அடுத்து போயிடலாம். ஸோ சம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? தி HCF and LCM of the 2 numbers are 84 and 21 respectively. If the ratio of the 2 numbers is 1:4, find the larger of the 2 numbers. ஸோ HCF and LCM ஓட வேல்யூ வந்து 84 and 21 கொடுத்துட்டாங்க. ரெண்டு நம்பருக்கான ரேஷியோ வந்து 1:4ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரெண்டு நம்பரையும் கண்டுபிடிங்க. அந்த நம்பரில் எந்த நம்பர் பெரிய நம்பருங்கிறத மட்டும் சொல்லுங்கள். பெரிய நம்பரை மட்டும் நீ ஆன்சராக சொல்லு அப்படிங்கிறத நம்மள்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணுவோம்? 1:4ங்கிறத 1x into 4xன்னு எடுப்போம். அதாவது x into y. அப்போ இந்த பக்கம் என்ன பண்ணலாம்? HCF into LCM அப்படின்னு நம்ம எடுக்கலாமா? அப்படி பார்த்தா 84 into 21 ஒன்றும் இல்லைங்க. HCF into LCM equal to x into y அந்த ஃபார்மில் தான் எடுத்திருக்கோம். ஸோ வழக்கம் போல் என்ன பண்ண போகிறோன்னா, ஸோ இந்த ஃபார்மில் நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். LCM into HCF equal to x into y இந்த ஃபார்மில் எடுத்துட்டோன்னா x into x x ஸ்கொயர்னு நம்ம எடுத்து தான் ஆகணும். வேறு வழி இல்லை. ஃபார்முலாவில் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா x into x x ஸ்கொயர் தான் போடணும். ஓகேவா? சரி, அப்போ 1 into 4ங்கிறது 4, x ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த பக்கம் 84 into 21ங்கிறது இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த 4 அடிச்சு கொடுக்குறோமா? அப்போ கீழே இங்கே வந்துடும். 1 4 is 4, இங்கே 2 4s are 8, 1 4 is 4. அப்போ 21 into 21ங்கிறது நமக்கு கிடைக்குதுங்க. ஸோ இங்கே நம்மக்கிட்ட என்ன இருக்குது? ஸ்கொயர் இருக்கா? இங்கே வந்து என்ன பண்ணலாம்? 21 ஸ்கொயர் எழுதலாம். அப்போ இந்த ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 21 அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருச்சு. சரி, எக்ஸோட வேல்யூ 21. அப்போ இங்கே 1x இங்கே 4x இருந்துச்சு. 1 into 21 21, 4 into 21ங்கிறது 84. அப்போ இந்த ரெண்டு நம்பரில் எது பெருசு அப்படின்னா 84 அப்படிங்கிற நம்பர் தான் நமக்கு பெருசு. ஸோ இன்றைக்கான 10 சம் வந்து நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ ஏதாவது சம் வந்து புரியலை அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ எடுக்கும்போது அதை ஒரு தடவை தெளிவாக சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் அடுத்த சம் வந்து நான் போய்க்கிறேன். நம்ம ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டோன்னா அதை பேஸ் பண்ண கான்செப்டாக ஒரு 2-3 சம்மாவது பார்த்துட்டு தான் நம்ம அடுத்த மெத்தட் வந்து போயிட்டுருக்கோம் இல்லைங்களா? ஸோ ஏதாவது கான்செப்ட் வந்து புரியலைன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோ வந்து டீச் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த டவுட்ஸை கிளியர் பண்ணதுக்கப்புறம் நான் அடுத்த வீடியோஸ் வந்து போகிறோம். இல்லை அப்படின்னா அந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டில் அந்த டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க அப்படிங்கிற சமயம் நான் வந்து கிளாரிஃபை பண்ணி முடிச்சுட்டு தான் கிளாஸை வந்து நான் வைண்ட் அப் பண்ணுவேன்.
ஸோ இந்த கிளாஸஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.